ஒரு கிராமத்துல கார்த்திக்னு ஒரு சமையல்காரர் இருந்தாரு. ஒரு நாள் அவரோட பொண்ணு ரொம்ப கவலையா அப்பாவை தேடி வந்தா. அப்பா, என்னால் இனிமே போராட முடியல. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துடுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதம்மா. வாழ்க்கையில கஷ்டம் எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த கஷ்டத்தை பார்த்து மனசு உடைஞ்சிடக்கூடாது. வா, நான் ஒரு விஷயம் காட்டுறேன். கார்த்திக் அவரோட பொண்ணை கூட்டிட்டு சமையலறைக்கு போனாரு. 3 பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாரு. முதல் பாத்திரத்தில் உருளைக்கிழங்கும், 2வது பாத்திரத்தில் முட்டையும், 3வது பாத்திரத்தில் காபி பொடியும் போட்டாரு. 3ம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பொண்ணு ஒன்றும் புரியாம அமைதியா பார்த்துக்கிட்டே இருந்தா. சுமார் 20 நிமிஷம் கழிச்சு அப்பா அடுப்பை அணைச்சாரு. அப்புறம் அப்பா பொண்ணை பார்த்து கேட்டாரு, மா, இந்த உருளைக்கிழங்க பாரு. முதல்ல ரொம்ப கெட்டியா இருந்துச்சு. ஆனா கொதிச்ச தண்ணியில மெத்தனமா ஆயிடுச்சு. இந்த முட்டைய பாரு. வெளியே சாதாரணமா இருந்தாலும் உள்ள கல்லா மாறிடுச்சு. ஆனா இந்த காபி தண்ணியையே மாத்திடுச்சு. இப்ப சொல்லு, வாழ்க்கையில கஷ்டம் வந்தா நீ உருளைக்கிழங்க மாதிரி உடைஞ்சு போயிடுவியா, அல்லது இந்த முட்டை மாதிரி மனச கல்லா மாத்திக்குவியா, இல்ல காஃபி மாதிரி அந்த கஷ்டத்தையே நல்லதா மாத்தி ஜெயிப்பியா? அந்த ஒரு கேள்வி அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. வாழ்க்கையில கஷ்டம் வர்றது முக்கியம் இல்லை, அந்த கஷ்டத்துக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்குறோன்னு தான் முக்கியம். நீங்களும் உங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்தா உடஞ்சு போகாதீங்க, மனசை கல்லா மாத்திக்காதீங்க. காஃபி மாதிரி அந்த கஷ்டத்தையே உங்க வெற்றிக்கான வாய்ப்பா மாத்துங்க.